எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும். உங்க ராசி என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் பார்த்தா சில பேருக்கு தான் தெரியும். ஆனா, இந்த ராசிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசி கட்டத்துல சந்திரன் எந்த ராசியில் நிக்குதோ அதான் ராசி. ஆனா, லக்னம்னு கேளுங்க யாருக்கும் தெரியாது. ஆனா, ஜோதிட பலன்கள் முழுக்க லக்னத்தை அடிப்படையா வச்சு தான் நடக்குது. இந்த ராசியை வச்சு நடக்கிறது கொஞ்சம் தான். சில யோகங்கள் மட்டும் தான் வரும். இந்த லக்னம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான வழி. உங்க ஜாதக நோட்டை எடுத்துவாங்க. அந்த 12 கடத்துல லான்னு ஒரு கடத்துல போட்டு அதான் லக்னம். இது சரியான எப்படி பார்க்கறதுன்னா, சந்திரன் மையமாக வச்சு எப்படி ராசி கணிக்கப்படுகிறதோ, அதுபோல சூரியனை மையமாக வச்சு தான் வந்து லக்னம் கணிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும். அதாவது சித்திரை மாதத்தில் மேஷம், வைகாசியில் ரிஷபம், ஆணியில் வந்து மிதுனம், ஆடியில் வந்து கடகம் இப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஆடி மாதம் நடக்குது இல்லையா? ஆடி மாதம்னா சூரியன் வந்து கடகத்தில் இருக்குது. இந்த கடகத்திலேருந்து இந்த லக்னம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு குழந்தை சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ள பிறந்தா அந்த லக்னம் வந்து அந்த குழந்தையின் லக்னம் கடகத்தில் தான் அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூரிய உதயம் 5:55னா காலையில் 5:55லேருந்து 7:55 வரைக்கும் பிறக்கும் குழந்தைகள் வந்து கடகலக்னத்தில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7:55லேருந்து 8:55 9:55 9:55 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு அடுத்தது என்ன சிம்மம். சிம்ம லக்னத்தில் இருக்கும். இப்படி வந்து லக்னம் வந்து சூரியனை மையமாக வச்சு தான் கணிக்கப்படுது. இது வந்து லக்னத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு முறை அவ்வளோதான். நீங்கள் வந்து இவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். இது ஜோதிட ஆர்வலர்கள் மட்டும்தான். ஜஸ்ட் உங்கள் லக்னம் எதுவும் தெரிஞ்சிங்கன்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான்னு போட்டு அதுதான் வந்து உங்கள் லக்னம். அதுலேருந்து தான் வந்து இந்த பாவங்கள் 1 2 லக்னத்திற்கு 5ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் கணிக்கப்படுது. அது தெரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு.